யோபு 22ஆம் அதிகாரம். யோபு 22. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோபு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 22, 21. யோபை பார்த்து சிநேகிதன் சொல்ற வார்த்தை, நீர் தேவனோடே, உன்னை படைத்த கடவுளோட, அந்த இறைவனோட, உன்னை படைத்தவரோட பழகி சமாதானமாயிரும். அதனால் உமக்கு நன்மை வரும். என்ன வரும்? நன்மை வரும். யாரோட பழகணுமா? நம்மளை படைச்ச ஆண்டவரோட நாம பழகணுமா? அப்படின்னா வசனம் சொல்லுது, பழகணும். அப்படி பழகி எப்படி இருக்கணுமா? சமாதானமாயிரும். சமாதானமாயிரும். வசனத்தை எடுத்து கொடுங்க. சமாதானமாயிரும். அப்படின்னா அவரோட பழகி சண்டை சச்சரவு இல்லாம இருங்க அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்ற, சண்டை சச்சரவு வேணாம், அவரோட நீங்க பீஸ்ஃபுல்லா போகணும். சமாதானம்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று வெளியே சண்டை போட்டுடுறது, சண்டை இல்லாமல் இருக்கிறது. வெளியில சண்டை இல்லை, அதான் பாருங்களேன், சமாதான புறா அனுப்புவாங்க, சமாதானத்துக்கு தூது அனுப்புவாங்க. ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு சண்டை வந்துச்சுன்னா சமாதானம் பண்றதுக்கு ஆள் அனுப்புவாங்க. அது என்ன சமாதானம்? அவங்களுக்கும் நமக்கும் வெளியே சண்டை இல்லாமல் இருக்கிறது ஒரு சமாதானம். சாலமன் காலத்துல சமாதானத்தை தேவன் கட்டளையிட்டாராம். சண்டை சச்சரவு உள்ள வெளியே எங்கேயுமே, அவன் பாட்டுக்கு இருந்தான். சமாதானம் சமாதானம். இன்னொரு சமாதானம் ஒண்ணு இருக்கு, அது உள்ள சமாதானம், இருதயத்தின் சமாதானம். இது என்ன இருதயத்தின் சமாதானம் கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாமல் நம்ம வாழ்றது, வெளியே சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்றது ஒரு சமாதானம். அது மனுஷனுக்கும். உள்ள ஒரு சண்டை நமக்கு இருக்கு. நம்ம மனசுக்கும் நம்ம மனசாட்சிக்கும் ஒரு சண்டை இருக்கு. நம்ம மனசுக்கும் மனசாட்சிக்கும் ஒரு சண்டை. மனசாட்சி சொல்லும் நீ செஞ்சது தப்புடான்னு சொல்லும், மனசு சொல்லும் இதெல்லாம் செய்யாம எவன் இருக்கிறான்னு சொல்லும். இது உள் சண்டை. உள்ள சண்டை சச்சரவு இல்லாம நம்ம மனசுல சண்டை சச்சரவு எதுவும் இல்லாம சமாதானமா இருக்கிறது ஒரு வாழ்க்கை. வெளியே அக்கம் பக்கத்துல எங்க சண்டை சச்சரவு இல்லாம அமைதியா நம்ம பாட்டுக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அது வெளி சமாதானம், இது உள் சமாதானம். சரியா? அதை சொல்ல வராரு, நீ அவரோட பழகி சமாதானமாயிரும். ஏன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற? இப்ப அவருக்கு உனக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஓவாய் தானே சொன்னிச்சு, அவருடைய வில்லாளர் என்னை சூழ்ந்திருக்கிறாங்க, அவருடைய அம்பு என் உயிரை குடிக்குது, எதுக்கு இந்த வேலை வச்சுக்கிற? சண்டை சச்சரவுலாம் பிறப்பா, பழகு, போய் பழகி சமாதானம், போய் என்ன கேளு, போ பழகு போய் அப்படிங்கிற. சமாதானமாயிரும். ஏதேன் தோட்டத்துல பிசாசோட ஏவாள் பழகதான் பிசாசை பத்தி ஏவாளுக்கு தெரிஞ்சு. முதலே தெரியல, 3ஆம் அதிகாரத்துல தெரியல ஏவாளுக்கு. அதுக்கு முன்னால நிறைய காரியங்கள் இருக்கு. பிசாசோட ஏவாள் பழகித்தான் கடைசியா உன்னை சொல்றாவா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. புரியுதுங்களா? அப்ப பழகுனாத்தான் ஒருத்தரை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுது. சேம் அப்படியே
தேவனோட நம்ம பழக பழகத்தான் தெய்வம் யாருன்னு நமக்கு தெரியும். அவர் யாருன்னு நமக்கு தெரியும். பழகாத பட்சத்துல சொல்றதை கேட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். அப்ப அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றது, கடவுளை நம்ம ஆண்டவரை கும்பிடுறதோட விட்டுட்டு வந்துடாதீங்க, அவரோட பழக பாருங்கன்னு சொல்றது. எதோட விட்டு வந்துடக்கூடாது. ஒரு கும்பிட்டுட்டு 2 காணிக்கைய போட்டு நமக்கும் அவருக்கும் அதோட வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்துடக்கூடாது. அப்படி வந்தீங்கன்னா அவரை யாருன்னு உங்களுக்கு தெரியாம போயிடும். அதுக்குத்தான் பழகுங்கன்னு சொல்றது. பைபிள்லையும் பழகுன்னு சொல்லுது. பைபிளும் தேவனோட நம்ம என்ன செய்யணுமா? பழகணுமா. ஆனா சிக்கல் என்னன்னா, ஒரு சிக்கல் இருக்கு. அதான் இன்னைக்கு சப்ஜெக்ட், முடிச்சுட்டு போவோம். ஒரு அடிமை தன் எஜமானோடு பழக முடியாது. முடியுமா? யோசேப்பு எகிப்து பார்வோன்ட்ட பழக முடியுமா? முடியாது. ஒரு அடிமை தன் எஜமான்ட்ட பழக முடியாது அப்படிங்கிறது பேட்டர்ன், விதி. 2வது, ஒரு திருடன் போலீஸோடு பழக முடியுமா? ஒரு திருட்டு பையன் அவன் இசையோட ஜாலியா கலந்து பேசிட்டு சுத்திட முடியுமா? முடியாது. சரி, ஒரு குற்றவாளி கூண்டுல இருக்கிற ஒரு நபரு சட்ஜோட பழக முடியுமா? முடியாது. சரி, ஒரு 1ஆம் நம்பர் பாவி ஒரு புனிதன்ட்ட பழக முடியுமா? 1ஆம் நம்பர் பாவி ஒரு பரிசுத்தன்ட்ட ஒரு புனிதன்ட்ட பழக முடியுமா? முடியுமா? ஆட்டை சேர்த்துக்குவாங்களா? ஃபர்ஸ்ட் அவன் சேர்த்துக்க மாட்டாங்க. போலீஸ் சேர்த்துக்குவாரா திருடனை பழகுறதுக்கு? யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. இவன் என்ன செய்ய மாட்டாங்க, இவனும் போக மாட்டான். சரி, இதெல்லாம் உண்மைதானே? இவங்களுடைய பிள்ளைகள் இவங்களோட பழக முடியுமா? கேள்வி. சட்ஜோட பிள்ளை சட்ஜோட பழக முடியுமா? போலீஸோடைய பிள்ளை தன் அப்பாட்ட பழக முடியுமா? எஜமானுடைய பிள்ளை, பார்வோனின் மகன் பார்வோன்ட்ட பழகியிருப்பானா? இருப்பான்ல. புனிதனுடைய பிள்ளை இந்த பாவம் செய்யாம சுத்தபத்தமா இருக்கிற அந்த 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 ஆளுடைய மகன் அப்பாட்ட பழகுவானா? பழகுவான். யாரு பழக முடியாது? அடிமை பழக முடியாது, திருடன் பழக முடியாது, குற்றவாளி கூண்டுல இருக்கிறவன் பழக முடியாது, ஆவி பழக முடியாது. கன்ஃபார்மா? ஆனா நம்ம தேவன்ட்ட ஏன் பழக முடியல அப்படின்னா, பெரிய சிக்கல் நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம ஆண்டவரை எஜமான் மாதிரி காமிச்சு வச்சிருக்கிறோம். அவர் ஒரு உயர் பதவியில் இருக்கிறாரு, நீங்க ஒரு தாழ்மான இடத்துல இருக்கீங்க. நம்ம போய் எப்படி அவர்கிட்ட, அவர் எங்க நான் எங்க அப்படின்னு நம்ம காமிச்சு வச்சிருக்கிறோம். அவர் எஜமான், நீ வேலைக்காரன். எப்படி பழக முடியும்? சொல்ற வேலையை செஞ்சுட்டு கூலி வாங்கிட்டு போக வேண்டியதானே. இப்படிதான் நம்ம காமிக்கிறோம் அதிகமா. நம்ம ஆண்டவர் அப்படிதான் காமிச்சிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன செய்ய முடியாது? நம்ம ஆண்டவரோட பழக முடியாது. இயல்பாவே இது நடக்காது. 2வது எப்படி காமிக்கிறோம்? அவரை போலீஸ் மாதிரியாவும் நாம குற்றம் செஞ்ச திருடை மாதிரியாவும் நம்ம காமிக்கிறோம். அதை செஞ்சிடாத, உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு பாரு, நீ எங்க போனாலும் ஜீப் எடுத்து வந்துட்டே இருப்பாரு, உன் லைட் அடிச்சு பார்த்தாரு, நேற்று நைட் நீ அங்க இருந்தல்ல, உன்னை அவர் பார்த்தாரு, நோட் பண்ணிட்டாரு, நீ வகையா மாட்டுவ. போலீஸ், ஒரு உயர் பதவியில் இருக்கிற போலீஸ் மாதிரி காமிக்கிறோம். நம்மள என்ன செஞ்சிட்டோம்? ஒரு குற்றம் செஞ்ச ஒரு திருடன் ஒளிஞ்சு ஓடுறான். போலீஸை கண்டா திருடன் ஒளிவானா போய் பேசுவானா?
ஒளிவான். நம்ம ஏன் ஆண்டவர்கிட்ட ஆறாவலாம பேச முன் வர மாட்டேங்கிறோம், தயங்குறோம் அப்படின்னா, அவர் என்னவா பார்க்கிறோம்? அவர் வந்து ஒரு உயர் அதிகாரி, அவர் வந்து போலீஸு, நம்ம ஒரு குற்றம் பண்ணியிருக்கிறோம். எப்படி போறது அவர்கிட்ட? எப்படி பார்க்கறது அவரை போய்? பிடிச்சிட்டாருன்னா, தண்டனை கொடுத்தாருன்னா அப்படின்ட்டு நம்மளை வாட்ச் பண்ற போலீஸ் மாதிரியே பார்க்கறாங்க. அப்படி காமிச்சிட்டோம். உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு, கவனமா இருங்க, கவனமா இருங்கன்னு காமிச்சாச்சு. அப்படித்தானே காமிச்சிருக்காங்க. வாட்ச் பண்றாங்க. கடவுளை வந்து போலீஸ்காரர் ஆக்கிட்டாங்க. அப்புறம் என்ன ஆக்கி வச்சிருக்கிறாங்கன்னா, சட்ஜ் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஒழுங்கா இருங்க, கணக்கு கொடுக்கணும் சொல்றாங்க. இதெல்லாம் சொல்றாங்க. நியாயத்திற்கு நாள்ல நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். கணக்கு கேட்பாரு. நியாயத்திற்கு நாள்ல நியாயபதி உட்காந்துருப்பாரு, கணக்கு கேட்பாரு. கணக்கு கேட்பாருன்னு சொல்லி அவர் என்ன ஆக்கி வச்சிருக்கிறோம்? அவர் வந்து சட்ஜா ஆக்கி வச்சிருக்கிறோம். இதை வந்து காமிக்கிறோம் அதிகமா. எஜமானா காமிப்போம், அப்புறம் போலீஸா காமிப்போம், அப்புறம் சட்ஜி நீதிபதி காமிப்போம். கரெக்டா உன்னை நிப்பாட்டி கேள்விய பாரு, நிக்க வச்சு கேட்பார் பாரு, கடைசியில் நீ மாட்டிட்ட. இப்படி பேசுவோம். ஆனா எதா மட்டும் காட்ட மாட்டோம் தெரியுமா? எதா மட்டும் பெருசா காட்ட மாட்டோம்னா, அவரை அப்பாவை மட்டும் காட்ட மாட்டோம். அவர் நம்ம அப்பான்னு காட்ட மாட்டோம். உண்மையிலே அவர் தெய்வம் தான், உண்மையிலே அவர் எஜமானர் தான், உண்மையிலே அவரு போலீஸ் அதிகாரி தான், உண்மையிலே அவரு சட்ஜு தான். ஆனா நான் என்ன சொல்றேன், அவர் எனக்கு அப்பாங்கிறேன். புரியல? எனக்கு அவர் அப்பா, அதை காமிங்கன்னு சொல்றேன் நான். நீங்க அப்பா பிள்ளைன்னு காமிச்சாதானே நான் போய் பழக முடியும் அவர்கிட்ட. நீங்க போலீஸா காமிச்சு விட்டுட்டீங்கன்னா நடிகை ஓடனா செய்வேன். நீங்க சட்ஜா மட்டும் காமிச்சிட்டீங்கன்னா நான் நடிகட்டில் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பாரு, கணக்கு கேட்பாரு, கணக்கு கேட்பாருன்னு. நீங்க உயர்ந்த பதவியில் இருக்கிற அதிகாரியா காமிச்சீங்கன்னா நான் என்ன செய்வேன்? அவர் எங்க, நான் எங்க, என் இடங்க அவஸ்தானம் எங்க, இப்படிதானே ஒதுங்குவேன் நானு. இப்படிதானே காமிக்கிறோம். எதை முன்னாடி காமிக்கிறத விட்டாச்சே. இதெல்லாம் உண்மைதான் தம்பி. அதெல்லாம் மற்றவங்களுக்கு. உனக்கு உன் அப்பா அவர் உன் அப்பா. என்ன தப்பன்ட்டியாக்கும்? சரி போ, அவர்கிட்ட போ, போய் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு சரியாகி போ, ராசியாக சொல்லி பழக்கணும். எங்கடா தப்பன்ட்டியா? அங்கே நீ குற்றவாளி கொண்டு பாட்ட மாட்டார், உங்க அப்பா தானே, வீட்டில் சரி பண்ணி வர, வா வா அங்கேயே நீ பாட்டுறாரு. உன்னை போய் நியாயத்துக்கு போய் உன்னை எங்கேயே சரி பண்ணி விடுறாரா? முடிஞ்சு வச்சுல. இப்படிதான் சொல்லி பழக்கணும். சட்ஜு தான்ப்பா. எல்லாருக்கு முன்னாடி உன்னை கூலி நிப்பாட்டம் கவனிச்சியா? அவ்வளோ செய்ய மாட்டாரு. அங்க நிப்பாட்டாதபடி உன்னை சரி பண்ணி போய் அவட்ட போய் நில்லு போ. அவ்வளோ நீ ராசி ஆயிரு, சரியாயிரும். என்ன ஆயிரு? ராசி ஆயிரு, சரியாயிரும். ஏன் ஓடுற ஒளிகிற அப்படின்னா நம்ம அப்படி காமிச்சு வச்சிருக்கிறோம். அப்ப நம்ம கடவுள்கிட்ட ஏன் பழக முடியல அப்படின்னா இது எல்லாமே தடை தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் நீ பாவிப்பா, அவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தர், என்ன அருகதை இருக்கு அவரை போய் சந்திக்க? உனக்கு என்ன அருகதை இருக்கு சொல்லு? நீ எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா? அவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தர் தெரியுமா? இப்படி காமிச்சு வச்சிருக்கிறோம். உன்னை என்ன செய்யும்? பாவி போகுமா அவர்கிட்ட? இப்படியே ஓரமா அங்க நிற்கும். நீ பாவிதான்ப்பா, ஆனா உனக்கு ஒரு அப்பா. நீ துட்டை வாங்கிட்டு ஓடி போயிட்ட இளையகுமாரா, நீ ஆஸ்தியை பாதி பிடிச்சு ஓடி போயிட்டா இளையகுமாரா. ஆனா இன்னமும் நீ பிள்ளைதான், அவர் அப்பா தான். ஏன் அவனுக்கு புரிய மாட்டேங்குங்கிறாரு. அந்த ஸ்தானம் மாறலையப்பா. நீ ஆஸ்தியை பாதி பிடிக்கிட்ட அப்பா பிள்ளை இல்லாத வந்துருமா? என்ன சொன்ன? அந்த உறவு இல்லைன்னு போயிருமா? இருக்கு. அப்பா பிள்ளை உறவு மாறாது. எதுக்காகவும் எதுவும் மாறாது.
அவர் அப்பா தான், நான் பிள்ளை தான். எல்லாரும் சொல்லுங்க, நான் பிள்ளை தான். நான் என்னதான் செஞ்சாலும் அவர் அப்பா, நானு பிள்ளை. அதனால என்னையா சொல்றேன்னா, எனக்கு முழு உரிமை இருக்கு. எப்ப வேணாலும் அவர் மடியில போய் உட்காருவேன். எனக்கு முழு உரிமை இருக்கு. முழு உரிமை இருக்கு. நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், நான் இப்படிலாம் பேசிட்டேன், நான் அப்படி நினைச்சிட்டேன், நான் எப்படி போறது தப்பு. மடியில போய் உட்காந்துட்டு, உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, நான் இப்படிலாம் பேசிட்டேன், ஏன் பேசுற, அப்படியே பேசக்கூடாது சரியாப்பா அப்படின்னு சொல்லுவாரு. பயந்து ஓடக்கூடாது, இங்க வந்து நான் போய் உட்காரணும் நம்ம. ஆமேனா? உண்மைதானே? அப்ப நம்ம எதை காட்ட தவறிட்டோம்? நம்ம ஆண்டவரை அப்பா, நாம பிள்ளை. மற்றவங்களுக்கு தான் சிஎம், அவர் முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனா உதயநிதிக்கு யாரு? அப்பா. நமக்கு யாருங்கிறத பேச தவறிட்டோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்தாரு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா எத்தனை பேர்கள், அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. நீங்க இப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கீங்கன்னு தெளிவா சொல்றாரு. நீங்க தேவனுடைய பிள்ளைகள். புதிய ஏற்பாட்டுல என்ன ரைட்ஸ் கொடுக்கிறாரு? அப்ப வானங்களை படைச்சவரு, பூமியை படைச்சவரு, சூரியனை படைச்சவரு, கடலை படைச்சவரு, பூமியை படைச்சவரு ஏன் அப்பா. சொல்லலாமா அத? ஏன் அப்பா. அப்ப சூரியனை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? எங்க அப்பா செஞ்சதுல அப்படின்னு வரணும். வருமா? பூமியை பார்த்தா, சமுத்திரத்தை பார்த்தா எங்க அப்பா செஞ்சதுல அப்படின்னு வரணும். ஆமைனா? சூரியனை பார்த்தா ஆராய்ச்சி வரக்கூடாது, சூரியனை படைச்ச எங்க அப்பா ஞாபகத்துக்கு வரணும். வானத்தை பார்த்தா எங்க அப்பா ஞாபகத்துக்கு வரணும். நட்சத்திரங்களை பார்த்தா அப்பா ஞாபகம் வரணும். ஆமைனா? அப்ப நம்ம என்ன உறவுல மெயின்டைன் ஆகணும்? அப்பா பிள்ளை. உண்மையை சொல்றேன், நீங்க அவரை வேற மாதிரி தெய்வம், நீதிபதிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருக்கும் தூரம் உண்டாகும், டிஸ்டன்ஸ் உண்டாகும், அந்நியப்படுவேன். நீங்க அப்பா பிள்ளைன்னு அந்த உறவுல அப்பாவா பாருங்க, உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள உறவு நெருக்கமாகும். அவரை அப்பான்னு கூப்பிடும்போது வேற ஃபீலிங் உண்டாகும், அவரை தெய்வமே கூடும்போது வேற ஃபீலிங் உண்டாகும். நமக்கே தெரியும். ஆமேனா? ஆமேனா? கர்த்தர் நல்லவர். அவர் லெவலுக்கு நாம போக முடியாதுங்கிறதுனாலதான். அவர் லெவலுக்கு நாம போக முடியுமா? பரிசுத்தத்திலேயும் சரி, அதிகாரத்திலேயும் சரி, எதுலையுமே அவர் லெவலுக்கு நாம போகவே முடியாது. அவர் தான், நாம தான். அவர் லெவலுக்கு நாம போக முடியாதுங்கிறதுனாலதான் நம்ம லெவலுக்கு இறங்கி அவர் லெவலுக்கு நம்மளை எடுத்துட்டு போறாரு. முக்கியமான வார்த்தை, அவர் லெவலுக்கு நாம போக முடியாது. அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, டே நீ அங்கே ஏறுறா, நீ அங்கே நீ ஏறி வர முடியாதுடா, நீ என் லெவலுக்கு வர முடியாது. அதனால என்ன செய்ய, நீ மனுஷன், நான் கடவுள். ஆனா மனுஷன் கடவுளாக முடியாதுடா. நான் அங்க உட்காந்துருக்கேன், நீ பூமியில இருக்கிற, நீ மனுஷன், நான் கடவுள். நீ ஏன் லெவலுக்கு ஏறி வர முடியாது. அவர் லெவலுக்கு மனுஷன் ஏற முடியாது, ஆக முடியாது, போக முடியாதுங்கிறதுனாலதான் நம்ம லெவலுக்கு கடவுள் இறங்கி வந்தாரு. பிலிப்பியர் 2:6. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அப்படிதான் சொல்லியிருக்கு. தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்.
மனுஷர் ரூபமானார். அது கீழே எழுதியிருக்கு 7ஆம் வசனம். 7 சொல்லியாச்சா? ஓகே. அடிமையின் ரூபம் எடுத்தார். அடுத்து வரும். காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாத்தீங்களா? கவனிங்க. நம்ம அடிமை அப்படி வச்சுக்கோங்க. அவர் எஜமானர். எஜமான் என்ன சொல்றாரு? அடிமை எஜமானாக முடியாதுரா, நீ அங்க இரு, எஜமானா இருக்கிற நானு அடிமையாகிறேன்டான்ட்டார். ஆமாண்ணா. இப்ப எல்லாரும் என்ன நினைப்போம்? தேவன் மனிதனானார், தேவன் மனிதனானார்னு பேசுறோம். நான் என்ன சொல்றேன்? கடவுள் தெய்வம் நம்ம லெவலுக்கு ஆனார், நம்ம லெவலுக்கு இறங்கி வந்தார். நம்ம ஸ்தானத்தை விட்டு இறங்கி வருவோமா? யாராவது விட்டு கொடுக்குமா? நம்ம ஸ்தானம் இறங்கி வர மாட்டோம். ஆண்டவர் என்ன பண்றாரு? இறங்கி வந்தார். எதுக்காக இறங்கி வந்தார் நினைக்கிறீங்க? அவர் லெவலுக்கு நம்மள எடுத்துட்டு போகணுமா? வாசிக்கலாம். லூக்கா 7:34. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். லூக்கா 7:34. மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு நீங்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன். எப்படி சொல்றாங்க இயேசுவ? ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன், தோஸ்து. பாவிகளுக்கும் ஆயக்காரருக்கும் பரிசுத்தர் தோஸ்து. நம்ப முடியுதா? பரிசுத்தர் ஃப்ரெண்டு. என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் சொன்ன அந்த இயேசுதான் பாவிகளுக்கும் ஆயக்காரருக்கும் தோஸ்து. பரிசுத்தர் யார் லெவலுக்கு இறங்கியிருக்கிறாரு? பாவிகள் லெவலுக்கு இறங்கியிருக்கிறாரு. அப்புறம் ஆயக்காரன், வட்டி வசூலிக்கிறவன், அவன் லெவலுக்கு இறங்கியிருக்கிறாரு பரிசுத்தர். தெய்வம் மனுஷ லெவலுக்கு இறங்கினாரு. மனுஷனான பிறகு அவரு பாவி லெவலுக்கு இறங்குறாரு. இவங்க லெவலுக்கு இறங்கி ஒர்க் பண்றாரு. அதை பார்த்தா சொல்றாங்க, என்ன இப்படி தோஸ்து, உன் தோஸ்தன் அப்படி இருக்காங்க. இயேசுவை சுத்தி யார் இருந்தாங்க தெரியுமா? வேதபாரர்கள், பிரதான ஆசாரியர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள், இவர்களால் நிராகரிக்கப்பட்டவங்க எல்லாம் இயேசு கூட சுத்திட்டு இருந்தாங்க. ஆயக்காரனா பிடிக்காது பிரதான ஆசிரியர்களுக்கு, குஷ்டரோகிகளை பிடிக்காது, விபச்சார ஸ்திரிகளை பிடிக்காது, இவங்கெல்லாம் பிடிக்காது. மீன்காரனா வரம்ப விட மாட்டாங்க, அங்கே இருப்பான்பாங்க. இந்த மாதிரி யாரார இவங்க நிராகரிச்சாங்களோ அவங்க மத்தியில் தான் இயேசு இருந்தார். அதான் சொல்லுவாரு, இவர் ஒருக்கு போய் ஆயக்கார வீட்டுல போய் சாப்பிட போவார் விருந்துக்கு. உடனே கேட்பாங்க, என்ன உங்க போதகர் இந்த மாதிரி அவன் வீட்டுல போய் திங்க போறாரு, இடமே இல்லையா அவருக்கு அப்படின்னு கேட்பாங்க. உடனே இயேசு சொல்லுவாரு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதல்ல, நீதிமான்களே அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். புரியுதுங்களா? அப்ப பாவிகள் அழைக்க வந்தவர் நீதிமான்களோட எப்படி சாப்பிட முடியும்? அவங்களோட தான் சாப்பிட முடியும். ஆமேனா? ஆமேனா? புரிஞ்சுக்கிறீங்களா? அப்ப நம்ம லெவலுக்கு ஆனார் ஒரு சந்தோஷம். இப்ப நம்ம தரங்கட்ட மனிதர் லெவலுக்கு போறாரு. இப்ப இந்த லெவலோட போறாரு. அங்க போய் உட்கார்றாரு. இன்னொரு உதாரணத்தை கவனிங்க. லூக்கா 19:5-8. லூக்கா 19:5-8. லூக்கா 19:5-8.
இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து சகேயுவை கண்டு, சகேயுவே, சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இந்த சகேயு யாருன்னா வட்டி ஆயக்காரன் தலைவன். பணம் விளையாடுது, அவர்கிட்ட ஆஸ்திகள்லாம் விளையாடுது. அவன் குள்ளன். அவன் மரத்து மேல ஏறி நின்று இயேசுவை பார்க்கிறான். இவர் பரிசுத்தர், பாவி. போக வேண்டியதானே? பரிசுத்தர் பாவிய இறங்கி வா, நான் உன் வீட்டில் சாப்பிடணுங்கிறாரு, வாலண்டரியா சொல்றாரு. அவனுக்கு என்ன நடுங்கிற, அவனுக்கு கிட்டு நடுங்கும். யாரை கூப்பிடுறது அப்படின்னு. யாரை கூப்பிடுறது? என்னையவா கூப்பிடுறீங்க? நெசமாலுமா? வாடா அப்படிங்கிறாரு. சரி, 8 வாசிங்க. 19:8. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு உள்ளத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திருப்பி தருகிறேன். கவனிங்க, இவரு பாவிகள் லெவலுக்கு இறங்கினது காரணம் அவர் லெவலுக்கு எடுக்கணும். யார? பாவிகளை. அதுக்கு ஒரு உதாரணம் தான் சகேயு. சகேயுவை கூப்பிட்டாரு, அவர் லெவல், அவன் லெவலுக்கு ஒரு இறங்கிட்டாரு. இறங்கினதுக்கு அப்புறம் சகேயு யார் லெவலுக்கு வர்றான்? அவர் லெவலுக்கு வர்றான் பாருங்க. நான் திருப்பி தருகிறேன். உடனே ஏன் சொல்றாரு, இப்பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இதுதான் இயேசுடைய கான்செப்ட். அவர் ஏன் மனுஷன் ஆனாரு? மனுஷன் ஆனாலும் ஏன் இப்படி போயினா பண்றாருன்னா, இதான் கான்செப்ட், இதான் தீம், இதான் அவருடைய கான்செப்ட். புரிஞ்சுக்கிங்க, இப்படிதான் வராரு. அதனால இயேசு யாருக்குத்தான் வேணும்? பாவம் செய்யறவன், அநியாயம் செய்யறவன், பூதாரி, உருப்படாதவன், வீணா போனவனுக்கு தான் யார் வேணும்? இயேசு வேணும். வைத்தியர் யாருக்குத்தான் வேணும்? நோய் உள்ள பரிசுத்தனுக்கு எதுக்கு வைத்தியர்? புரியுதுங்களா? அதான் இயேசு சொல்லி காமிக்கிறார். அதனால நமக்கு அப்ப யார் வேணும்? இயேசு வேணுமா? நமக்கு இயேசு வேணும். வியாதி உள்ளவங்களுக்கு இயேசு வேணும், பிரச்சனை உள்ளவங்களுக்கு இயேசு வேணும். ஓகே, நம்ம 2 நிமிஷம் முடிச்சிருவோமா? முடிச்சிருவோம். சரி, இப்ப அவர் நம்ம லெவலுக்கு இறங்குனதை நினைச்சா மனசுக்கு நம்ம எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? எவ்வளவு பெரிய ஆளு, என் லெவலுக்கு இறங்கிருக்கீங்க ஆண்டவரே, என் லெவலுக்கு இறங்கிருக்கீங்களே. என் லெவலுக்கு இறங்கினதும் இல்லாம இன்னும் இறங்கினா ஒர்க் பண்றீங்க எங்களோட. சந்தோஷம் தானே? இதை நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு பதிலா அடி வாங்கத்தான் நீங்க என் லெவலுக்கு இறங்குனீங்க அப்படின்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு. அது கஷ்டமா இருக்கு. நீங்க என் லெவலுக்கு இறங்கிருக்கீங்க அப்படிங்கும் போது சந்தோஷமா இருக்கு. தேவன் மனிதனானார், கிறிஸ்து பிறந்தார், தேவன் மனிதனானார், தேவன் மனிதனானார், தேவன் மனிதனானார் அப்படிங்கும் போது சந்தோஷமா இருக்கு. நம்ம லெவலுக்கு இறங்கிட்டாரு பாரு, பாவிகளோட சுத்துறாரு பாரு. சே, சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. ஆண்டவரே, என்ன காரணம்? என்ன காரணம்னா, ஒண்ணு உங்களை என் லெவலுக்கு எடுக்கண்டா, சந்தோஷம். அப்புறம் உங்களுக்கு பதிலாக நான் அடி வாண்டா அப்படிங்கிறார். என்ன சொல்றீங்க? ஆமா, உங்களுக்கு பதிலா நான் அடி வாங்கணும், காயமாகணும். அதுக்குத்தான். என்ன சொல்றீங்க ஆண்டவரே? ஆமா, அதுக்குத்தான் நான் இறங்கியிருக்கேன். இப்ப எப்படி கஷ்டமா இருக்குமா? நம்ம இதுதான் புரியல, இந்த இடத்த தான் நம்ம விட்டுட்டோம். தேவன் மனிதனார புரிஞ்சுக்கிட்டோம். எனக்காக மனிதனானாருங்கிறத விட எனக்கு பதிலா அடி வாங்க மனிதனானார், எனக்கு பதிலா காயப்பட மனிதனானார். நான் இருந்து தண்டனைய அனுபவிக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்க முன் வந்தார். இதான் அந்த உண்மையான அர்த்தம். இதான் எனக்கு பதிலா.
எனக்காக இல்லை, எனக்கு பதிலா. அப்ப எப்படி கஷ்டமா இருக்கும்? கஷ்டமா தானே இருக்கும். நமக்கு தான் புரியல. அதான் நான் ஏற்கனவே சொன்னது. கிறிஸ்துவின் கிறிஸ்து பிறந்தது குறித்து ரொம்ப சந்தோஷம். ஆனா அவர் எனக்கு பதிலா அடிவாங்க பிறந்தான்னு சொல்லும்போது அந்த சந்தோஷம்லாம் போயிடுச்சு. ஆமேனா? இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அவர் அசிங்கப்பட்டாலும் அடி வாங்கினாலும் அவர் செத்தாலும் பரவாயில்ல, நான் நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறது அவர் பாசம். யார் பாசம்? தேவனுடைய பாசம். இப்ப நான் அடி வாங்குறேன்டா, நான் அசிங்கப்படுறேன்டா, நான் செத்தாலும் பரவாயில்லடா, டே நீ நரகத்துக்கு போகக்கூடாதா, பாசம்டா அவன் மேல அப்படின்ட்டு அவர் பாசம். அவர் அந்த மாதிரி பண்ணுது. இது அவர் பாசம். நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க அடி வாங்க கூடாது, அசிங்கப்படக்கூடாதுங்கிறது நம்ம பாசமா இருக்கணும். இருக்கா அப்படி? அவரு இப்படி சொல்றாரு, டேய் நீ நரகத்துக்கு போக கூடாதா, நான் கூட செத்து போறேன் டே அப்படிங்கிறாரு. அது அவர் பாசம். நம்ம மேல வச்ச அவர் பாசம். அவர் மேல பாசம் இருக்கிறவன், நான் கூட நடந்து போறேன் ஆண்டவரே விடுங்க, எதுக்கு நீங்க அடி வாங்குறீங்க அப்படின்ட்டு அவர் பாசம் அவர்கிட்ட, அவர் மேல நம்ம வைக்கிற பாசம் அவர்கிட்ட பேசுது. அவர் நம்ம மேல அவர் வச்சிருக்கிற பாசம் அப்படி பேசுது, அவர் மேல நாம் வச்சிருக்க பாசம் இப்படி பேசுது. பாசம் இருந்தா இப்படி பேசும், பாசம் இருந்தா இப்படி பேசும். சரி, அவர் மேல நம்ம நம்ம அவர் மேல நமக்கு ஒரு பாசம் இருக்கு, என்ன காரணம்? அவர் மேல இப்படி ஒரு பாசம் இருக்க என்ன காரணம்? அவர் நம்ம மேல வச்சிருக்கிற பாசம்தான் காரணம். அப்படி அவர் நம்ம மேல வச்சிருக்கிற பாசம் அப்படி அப்படிப்பட்டது. அதனாலதான் அவர் மேல வச்சிருக்கிற அந்த பாசம் அவரை அடிவாங்காதீங்க அடிவாங்காதீங்கன்னு தடுக்க வருது. ஏண்டா அவரை அடிக்கிறீங்க, விடுங்கடா, வாங்காண்டவர் எதுக்கு அடி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இழுத்தோம்னா, விடுறா நீ அடி வாங்கக்கூடாது, இல்ல நீங்க அடிக்க கூடாது, டேய் வந்து பாச சண்டை இவ்வளவு இருக்கு அந்த பாசத்துல. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? பாசத்தை குறித்து கண்டுக்கிறதே இல்லை, அதை பத்தி யோசிக்கிறதும் இல்லை. அவர் மேல முதல்ல விசுவாசமே பெரிய கேள்வி. அப்புறம் அவர் மேல பிரிய வர்றது இன்னொரு கேள்வி. அவர் மேல பாசங்கிறது அடுத்த கேள்வி. இது மூணாவது கேள்வி, பெரிய கேள்வி. ஆனா ஆண்டவர் பெருசா பேசுறதே அன்பு கூர்வாயாக, என்னில் அன்பு கூர், என்னிடத்தில் அன்பாயிருங்கள். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவான். விசுவாசமா இருந்தாங்கிறத அங்க பேச வரல. ஒருவனுக்கு என் மேல பிரிய இருந்துச்சுன்னா நான் பேச வரல. ஒருவனுக்கு என் மேல பாசம் இருந்துச்சுன்னா நான் சொல்றத அவன் கேட்பான்டா, நான் சொல்றத அவன் கேட்பான்டா அப்படிங்கிறார். அப்ப புதிய ஏற்பாட்டுல தேவன் நம்மளை எங்க கொண்டு நிப்பாட்டுறாரு? என் மேல அன்பை செலுத்துங்கிறவன் நிப்பாட்டுறாரு புதிய ஏற்பாட்டுல. பழைய ஏற்பாட்டுல சொல்லிட்டு இருந்தாரு, பட் அவருடைய அன்பின் உச்சம் நமக்கு தெரியல. அவர் எந்த அளவு அன்பா இருக்கிறேன்ட்டு ஏற்பாட்டுல சொல்றாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல தான் எந்த அளவுக்கு நான் உன் மேல அன்பா இருக்கேங்கிறதே காமிச்சார். அதனால பழைய ஏற்பாட்டு தாவீதுக்கு புரியாட்டினா கூட அவர் அன்பு புதிய ஏற்பாட்டுல இருக்க நமக்கு புரிஞ்சே ஆகணும். மனுஷன் மேல அவர் வச்ச அன்பு என்னன்னு புரிஞ்சே ஆகணும். தாவீதுக்கு புரியாம இருக்கலாம், சாலமன் புரியாம இருக்கலாம், ஏசையாக்கு புரியாம இருந்திருக்கலாம். ஆனா நமக்கு புரியலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உச்சத்தை புதிய ஏற்பாட்டுல காமிச்சிட்டார். நமக்கு தெரியல, புரியல, அதனால அவங்க மேல என்னால பாசம் வைக்க முடியலன்னு சொல்லக்கூடாது. பாசத்தை காமிச்சிட்டாரு, பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு, எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இங்க காமிச்சிட்டாரு. அப்ப தாவீதை விட நம்ம யாரு? பாக்கியவான், பாக்கியசாலிகள். நம்ம பார்த்துட்டோம், இவ்வளவு அன்பான்னு பார்த்துட்டோம். அன்பா இருக்காருங்கிறத தாவீது பார்த்தாரு, எவ்வளவு அன்பா இருக்காருங்கிறத நம்ம பார்க்கிறோம். நமக்கு அதை காமிச்சாரு. பவுல் ரோமர் 5 எழுதுவார், நம்ம தேவன் அன்பை விளங்க பண்ணுகிறார்.
தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென்னா?